வணக்கம் தங்கம். இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் இல்லையா? இது வெறும் முதலீடு மட்டும் இல்ல. ஆனா கொஞ்ச நாளா கோல்ட் ETF பத்தி ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. வாங்க உண்மை என்னன்னு இந்த பகுதியில அலசி ஆராயலாம். சோஷியல் மீடியாவை திறந்தாலே இப்போ ஒரே கேள்விதான். அதுவும் தீயா பரவிட்டு இருக்கு. புதிய செபி ரூலால உங்க கோல்ட் ETF இப்போ ஃபேக் ஆயிடுச்சாம். அதாவது நீங்க போட்ட பணம் இனிமே உண்மையான தங்கத்துல இருக்காதா? இந்த கேள்விதான் நிறைய பேரோட தூக்கத்தை கெடுத்திருக்கு. இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா இதான். மணி பேச்சு யூடியூப் சேனல்ல இருந்து திரு ஆனந்த் சீனிவாசன் சொன்னதா ஒரு விஷயம் பரவுது. அதாவது கோல்ட் ETF இனிமே 50% தான் நிஜதங்கம் வச்சிருக்கும், மீதி 50% கோல்ட் ஃபியூச்சர்ஸுங்கிற பேப்பர்ல தான் இருக்கும்னு. அடேங்கப்பா, கேட்கும்போதே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? சரி வாங்க, இப்போ இந்த வதந்திக்கும் செபியோட உண்மையான ரூல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த டேபிள பாருங்க. ஒட்ட நோட்டத்துல உங்க எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். வதந்தி என்ன சொல்லுது? நிஜ தங்கம் 50% தான் இருக்குமா? ஆனா உண்மை என்ன? இன்னிக்கும் 95% தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது கட்டாயம். அடுத்தது கோல்ட் ஃபியூச்சர்ஸ் 50% கட்டாயம்னு வதந்தி சொல்லுது. ஆனா உண்மை அது ஒரு அதிகபட்ச வரம்பு, அதாவது மேக்ஸிமம் லிமிட், அவ்வளவுதான். கடைசியா ட்ராக்கிங் எரர் அதிகமாகும்னு சொல்றாங்க. ஆனா நிஜத்துல அது குறையதான் போகுது. இப்போ கவனிங்க, இதுதான் இந்த முழு பிரச்சனைக்குமே முக்கியமான பாயிண்ட். வதந்தி சொல்றது ஃபண்டுகள் 50% பேப்பர் கோல்டுல முதலீடு செஞ்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்குன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது ஒரு உச்ச வரம்பு, அதாவது ஒரு மேக்ஸிமம் லிமிட். அதுவும் எப்ப தெரியுமா? அவசர காலத்துல மட்டும்தான். செஞ்சே ஆகணும்னு கட்டாயமெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வார்த்தையில தான் மொத்த அர்த்தமும் மாறுது. சரி, வதந்தி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையில உங்க முதலீட்டுல என்னதான் புதுசா மாற்றம் வந்திருக்கு? வாங்க அத பார்க்கலாம். ஏன்னா சொல்லப்போனா இந்த புது ரூல் உண்மையில இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி உங்க கோல்ட் ETFோட வேல்யூவை எப்படி கணக்கு போட்டாங்க தெரியுமா? லண்டன்ல என்ன தங்க விலை இருக்கோ அதை எடுத்து ரூபாய்க்கு மாத்தி, அப்புறம் நம்ம ஊர் இம்போர்ட் டாக்ஸ் அது இதுன்னு போட்டு ஒரே குழப்பமான கணக்கா இருக்கும். இதனால சில சமயம் சரியான விலை கிடைக்காது. ஆனா இப்போ அந்த கஷ்டமெல்லாம் இல்ல. இந்த சிஸ்டம் அடியோட மாறிடுச்சு. இனிமேல் லண்டன் விலையெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நம்ம ஊரு மார்க்கெட்ல, உதாரணத்துக்கு MCXல தங்கத்தோட விலை என்னவோ அதான் உங்க ETFோட விலையும். ஒரு வோக்கல் ஃபார் லோக்கல் மாற்றம்னு கூட சொல்லலாம். இதனால எல்லாமே ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப துல்லியமா இருக்கும். அப்போ அந்த 50% ஃபியூச்சர்ஸ் ரூல் எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். அது ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு திடீர்னு மார்க்கெட்ல தங்கத்துக்கு பயங்கர தட்டுப்பாடு வருது. ஃபண்ட் மேனேஜரால நேரடியா தங்க கட்டிகளை வாங்கவே முடியலன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி நேரத்துல ட்ரேடிங் நின்னு போகாம இருக்கிறதுக்காக தற்காலிகமா ஃபியூச்சர்ஸை பயன்படுத்த இந்த ரூல் அனுமதிக்குது. இது ஒரு பேக்கப் பிளான் தான், டெய்லி யூஸ் பண்ற ஒரு வழிமுறை கிடையாது. இவ்ளோ சொன்னாலும் ஏன் தங்கம் சேஃபா தான் இருக்கான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கு ஆதாரம் வேணுமா? சரி வாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோல்ட் ETF-ஆன கோல்ட் பீஸோட டேட்டாவை வச்சே இந்த வதந்தியெல்லாம் போய் நிரூபிக்கலாம். இந்த சார்ட்ட பாருங்க. இது ஒன்ன போதும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல. மார்ச் 2024 நிலவரப்படி கோல்ட் பீஸ் ஃபண்டுல 98.5%, ஆமா 98.5% நிஜமான தங்கக்கட்டிகளா தான் இருக்கு. மீதி இருக்கிற 1.5% சின்ன சின்ன செலவுகளுக்கான கேஷ். அப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ் எவ்வளவு? 0, 50% பேப்பர் கோல்டுன்னு சொன்ன வதந்திக்கு இதைவிட தெளிவான பதில் இருக்க முடியுமா? அடுத்து ட்ராக்கிங் எரர் ராக்கெட் வேகத்துல ஏறும்னு ஒரு பயத்தை கலப்பனாங்களே, அதை பத்தி பாப்போம். உண்மை என்னன்னா கோல்ட் பீஸோட இப்போதைய ட்ராக்கிங் எரர் வெறும் 0.33% தான். இது இந்தியாலேயே ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, இந்த புதுசா வந்த நம்ம ஒரு பிரைசிங் ரூலால ETF விலை நம்ம மார்க்கெட் விலையோட இன்னும் பக்கத்துல வரும். அதனால இந்த ட்ராக்கிங் எரர் இன்னும் குறையத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏற வாய்ப்பே இல்ல. ஆக மொத்தம் கோல்ட் பீஸை பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, அந்த 50% லிமிட் ஒரு டார்கெட் இல்ல, அது ஒரு எமர்ஜென்சி லிமிட். 2, கோல்ட் பீஸ் எப்பவுமே நிஜ தங்க கட்டிகளை வச்சுக்கிறதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குது. 3, உங்க ஃபண்ட் பேப்பர் கோல்டா மாறுறதுக்கான ரிஸ்க் ரொம்ப 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 கம்மி. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதுல இருந்து ஒரு இன்வெஸ்டரா நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வாங்க ஒரு ஃபைனல் சம்மரி பாத்திரலாம். முதல்ல இந்த புது ரூல்ல நடந்த மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றம் என்னன்னா, நம்ம ஊர விலைய வச்சு இன்னும் துல்லியமா கணக்கிட போறதுதான். 2வது, அந்த 50% ஃபியூச்சர்ஸ் ரூல் ஒரு பேக்கப் பிளானே தவிர புதுசா எந்த முதலீட்டு உத்தியும் கிடையாது. 3வது, உங்க கோல்ட் ETF இன்னைக்கும் பெரும்பான்மையா நிஜ தங்கத்தை வச்சுதான் இருக்கு.
அதனால ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வதந்திகளை கேட்டு நீங்க பயப்படவோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவோ தேவையில்ல. உங்க முதலீடு பாதுகாப்பா தான் இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. எந்த முதலீட்டையும் செய்யறதுக்கு முன்னாடி திட்டம் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க.